ஹாய் அன்பு உறவுகளே, இதுதான் மணப்பாறை மாரியம்மன் பூச்சொரிதல் விழா. கிளம்பி வந்தாச்சு. இந்த வருஷம் க்ரௌடு வந்து இந்த இடத்துல ரொம்ப கம்மி தான், இல்லைன்னா எப்போவுமே இன்னும் ரஷ்ஷாக இருக்கும். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை கோயில்பட்டி ரோடு ரவுண்டானம் பக்கத்தில் காமராஜர் சிலை. எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி இந்த வருஷம். இல்லை இனிமேல் தான் பூவெல்லாம் வருமானு தெரில. நாங்கள் ஒரு மணி 8 மணி இருக்கும் கிளம்பி வந்து பார்த்தோம். ஒரே ஒரு பூ மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. அது எந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னு தெரில. பாருங்கள், அம்மன் வந்து ஜெகஜோதியாக கிளம்பி வர்றாங்க. அது வந்து ஒரு தனி அழகு தாங்க. அந்த ஃபோக்கஸ் இருக்கனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. கிட்ட வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு லைட்டாக மட்டும் எடுத்தோம். அங்கே பாருங்கள், பெண்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் தனியாக ஒரு ஆட்டம் போட்டுட்டு வர்றாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க. இது எந்த ஏரியான்னு சரியாக தெரியல. நிறைய ஏரியாவிலேருந்து 27 வார்டில் பூ வரும். நல்லா இருக்கும். தனித்தனியாக கொண்டு வருவாங்க. கோயிலுக்கு ரதம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். தட்டில் பூவெல்லாம் வச்சு அழகாங்க. பாருங்கள் எவ்வளோ கும்மால் அடிக்கிறாங்கன்னு. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த பூவில் நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. இது எந்த ஏரியான்னு சரியாக தெரியல. நல்லா இருக்குது. இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு பூவாக வரும். நாங்கள் அப்படியே இந்த வருஷம் தனியாக பூ எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு போய் போட்டு வந்துட்டோம். இல்லைனா எப்போவுமே தெருவோடு தான் சேர்ந்து வருவோம். இந்த வருஷம் கொஞ்சம் இப்படியே தனியாக வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் அந்த சுற்று அந்த பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு கிட்ட வந்துட்டாங்க. இந்த இடத்துல நின்னோம்னா இந்த இடத்துல எல்லா பூவும் வரிசையாக வருங்க. கோயிலுக்கு பின்னாடி அப்படியே சுற்றி வர இடம் இது வந்து. பாருங்கள், திருவிழா கடைகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். சொந்த பந்தங்களோட எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு நல்லா பசங்களாம் பாருங்கள் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. அடுத்த பூ வருது. இது வந்து அநேகமாக வந்து எடத்தெரு பூன்னு நினைக்கிறேன். இது ஒரு தெருவு, எடத்தெரு அப்படி தான் நினைக்கிறேன். பசங்கள்லாம் ஒரே மேலதாளத்தோட ஆட்டம் பாட்டத்தோடு வர்றாங்க. இந்த பூவில் நிறைய க்ரௌடு இருந்துச்சு. நிறைய பூ கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து இன்னும் நிறைய வரும் பூவு. பார்த்திங்கன்னா பாருங்கள், கூட நிறைய பூ வச்சு ஒவ்வொரு கிண்ணம் மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது அது என்ன சொல்கிறது, தட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் புதுசாகவே வாங்கி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறைய கலந்து எல்லா பூவும் கலந்து வச்சு ஒவ்வொரு தட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. க்யூவில் தான் முன்னெல்லாம் நின்று அழகாக வரும் பூ. இப்போல்லாம் க்யூவே கண்ட்ரோல் பண்ண முடியல யாரையும். அதனால் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்ட்டு ஆட்டம் பாட்டத்தோடு வர்றாங்க. முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா க்யூவில் தான் நின்று அழகாக வருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த தேரில் அம்மன் வந்து எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படியே நேச்சுரலாக தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வருஷம் எல்லா தெருவில் இருக்கிற ரதமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அம்மன் வந்து தத்ரூபமாக காட்சியளிக்கிற மாதிரியே அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த அம்மனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் ஒரு சின்னதாக அப்படியே அம்மன் மாதிரியே அம்மன் உருவத்தில் அந்த உள்ளார வேப்ப மரம் இருக்கும் கோயிலுக்குள்ளேயே. அதுதாங்க ஸ்பெஷலே. அது கதையெல்லாம் இருக்குது, பெரிய கதையே இருக்குது அதுக்கு. அது கோயிலுக்குள்ளார வந்து ஒவ்வொரு பிக்சர்லையும் வந்து அந்த கதையை வந்து வச்சுருப்பாங்க. உள்ளார போய் பார்த்தா தெரியும். அடுத்த ஒரு தெருவிலேருந்து பாருங்கள், செண்டை மேளம் அடித்து கொண்டு வராங்க. இது அநேகமாக வந்து லக்ஷ்மிபுரம் நாங்கள் இருக்க ஏரியான்னு தான் நினைக்கிறேன். எங்கள் ஏரியா பூ தான் இப்போதைக்கு வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள், செண்டை மேளம் அடிச்சுட்டு வர்றாங்க. அதில் பாருங்கள் 2 பொண்ணுங்க. அது கேரளா பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன சிஞ்சா கொட்டுறதா, அதுதான் நினைக்கிறேன். பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கோயில் சுற்றளவுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. இந்த பூவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடி ஆட்டம் பாட்டத்தோடு வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் கோலாகலமாக என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு. பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வர்ற வரைக்கும் கொட்டு அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதனால் நம்ம கால் நிற்காது இல்லையா. இதெல்லாம் பார்க்குறப்ப என் காலே நிற்கலை பார்த்துக்கங்க. ஆனால் நான் இந்த வருஷம் ஆடவே இல்லை. எப்போவுமே வருஷம் ஆடிட்டு தான் வருவோம். இந்த வருஷம் ஆடலை. ஆனால் பார்த்து என்ஜாய் பண்ணேன் நிறையா. நல்லா இருந்துச்சு. மற்ற பூ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். திருவிழா வந்துட்டாலே ஒரு ஜாலி தானேங்க எல்லாருக்குமே. அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஒரு 2 பூ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கோயிலுக்கு வெளியில் வந்தோம். இது பற்றி பாட்டு கச்சேரி ஓடிட்டுருக்கு. வெளியில் வந்தீங்கன்னா
அது யார், சூப்பர் சிங்கர் ஹர்ஷினின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லேருந்து. அவங்க தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எங்களால் முன்னாடி போய் ஃப்ரண்ட்டில் எடுக்க முடியல வீடியோ. ஏன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு கும்பல். உள்ளார நுழைய கூட முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியில் வந்து இது சைடில் நின்று தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம்லாம் அங்கனக்குள்ளே நிற்க முடியல. சரி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுருப்போம். வந்துட்டோம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பலூன் கலர் கலராக எரியுது. இந்த கிரீடம் மாதிரி வச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப ஆசை விடுமா நம்மள. செம்மையாக இருக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உயிர் பலூன்னா. முன்னாடிலாம் மாமா என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பலூன் தான் வாங்கி கொடுத்து ஐஸ் வைப்பார். இப்போ அந்த பலூன்லாம் மறந்தாச்சு. கொஞ்சம் மறுபடியும் கண்ணில் பார்த்தாச்சு. பார்க்குற நேரம்லாம் வாங்கிடுவேன். இப்போ திருவிழாவுக்கு வந்து நிறைய அது கலர் கலராக வச்சு விற்கிறாங்களா, வந்தாச்சு. பார்க்குறப்போ மாமாவை தெரிஞ்சு கேட்டு வாங்கி கொடுத்தாரு. பாப்பா கூட விரும்பாது, ரசிச்சிச்சு. அப்புறம் அதில் ஒரு பலூன் அந்த ஹார்ட்டின் போட்டு உள்ளுக்குள்ளே வச்சு அதனால லைட்டில் எரியும், அந்த பலூனில் ஒன்று, அப்புறம் அந்த கிரீடமில் ஒன்று வாங்கியாச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. இது தலையில் வச்சேமே திட்டுறாரு, இதெல்லாம் போட்டுட்டு என் கூட வந்துடாதுன்னு மாமா திட்டுனாரு. இருந்தாலும் அழகாக இருக்குல்ல, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து திரும்ப அந்த சின்ன வயசுக்கு போக முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் ரசிக்கணும். எப்படியோ கெஞ்சி கிளறி வாங்கியாச்சு. ரெண்டையுமே வாங்கிட்டு அப்படியே இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான். காசு பார்த்திங்கன்னா அதை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. சரி 10 ரூபா 20 ரூபா தான் கம்மியாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல கூட சொல்கிறாங்க. இந்த பலூன் ஒன்று 100 ரூபாங்க. அந்த கிரீடம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 50 ரூபா, ஒரு இடத்துல 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கொடுத்து வாங்கியாச்சு, வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா போகிற வழி இந்த பலூனை வந்து பார்த்து ரசிக்கத்தான் முடியும். என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு அந்த 10 ரூபா பலூன் இருக்குது இல்லையா, அந்த பலூன் தான் செம்மையாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ரப்பர் கட்டி கொடுப்பாங்க, ஆப்பிள் மாதிரி பெருசாக இருக்கும். அதை நம்ம அப்படி பிடிச்சி அடிக்கும்போது அதில் சவுண்டு வரும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த பலூனு. அது அருமையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து லைட்டிங்லாம் கொடுத்து சீரியல் பல்ப் மாதிரி வச்சு மக்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதுவும் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கனால தானே நம்மளே கவர் ஆகி வாங்கிட்டோம். பாருங்கள், பாப்புக்குட்டி ஏஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இதை உடைக்காமல் பத்திரமா பார்த்துக்கணும். வீட்டில் போய் தான் சண்டை வரப்போகுது பலூனுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா வர வழியில் காரப்பொரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. காரப்பொரி எப்படின்னா, பொரி வாங்கிட்டு வீட்டில் வந்து மிளகாத்தூள் எண்ணெய் போட்டு நம்ம கலந்து சாப்பிட்ருக்கேன். காரப்பொரி மசாலாலாம் போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பச்சை மிளகா, வேறு மாங்காய், இந்த மாதிரி மல்லித்தலை இதெல்லாம் போட்டு கலந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு மசாலா ஏதோ அரைச்சி வச்சுருந்தாங்க. அந்த மசாலா, அப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு இதெல்லாம் கலந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து காரப்பொரி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. சித்திரை திருவிழா பூ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைகாசி 1ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன் பால்குடம். பால்குடத்துக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வந்து காப்பு கட்டிடுவாங்க 15 நாள் வச்சு. அதுக்கு வந்து முளைப்பாரி போட்டு அடுத்து அக்னி சட்டி அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பால்குடம் டைமில் வரும். இப்போ 15 நாளைக்கு வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அடுத்து வந்து சித்திரை திருவிழா முடிய போகுது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய்